Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு our சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிவராத்திரி பூஜை நான் வீட்டில் எப்படி பண்ணேன்றது தான் பார்க்க போகிறீங்க. நானும் காலையிலேருந்து கொஞ்சம் பர்சனல் வேலையாக ஊருக்கு போயிட்டு இருந்ததுனால காலையில் பூஜை எதுவுமே பண்ண முடியல. முன்னாடியே போகிறது தெரியும்ன்றதுனால தேர்ஸ்டேவே பூஜை சாமான் எல்லாமே கழுவி ரெடியாக வச்சுட்டு இருந்தேன். அதனால் நான் வந்தது ஈவினிங் 7 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கு மேலே இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை வேலையை ஆரம்பித்தேன். ஏன்னா சிவராத்திரி அன்னாலே ராத்திரி வேலை பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம். அதனால் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பொறுமையாக போய் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியத்தில் அங்கே எவ்வளோதான் வேலை லேட் ஆகின்னு இருந்தாலும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து பூஜை வேலையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டேன். இது எல்லாமே முன்னாடியே நான் ப்ரிப்பேராக வச்சுருந்ததுனால எனக்கு பெருசாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் பொறுமையாக சாமி கும்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாமியை என்கிட்ட பார்த்திங்கன்னா சிவலிங்கமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. திருவண்ணாமலையிலேருந்து வாங்கின்னு வந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அண்ணாமலையார் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் வந்து அண்ணாமலையார் ஃபோட்டோவே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் வச்சு அப்புறமா பட்டை இஸ்து பட்டையிலையுமே பார்த்திங்கன்னா நடுவில் குங்குமம் எல்லாமே வச்சு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன். ஈஸ்வரருக்கு எப்போவுமே அலங்காரன்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா விளக்கு எல்லாமே ஏற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். சிவராத்திரி பூஜைன்னாலே அது வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு பொழுது இருக்கிறது, அதுக்கப்புறமா ஜாகரணை இருக்கிறது தான். நான் வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு பொழுதோடு தான் இருந்தேன். இன்னொன்று சிவராத்திரி பூஜை வந்து 4 கால் பூஜை நடக்கும். அந்த 4 கால் நேரம்னு பார்த்திங்கன்னா 7:30 மணி 10:30 மணி அதுக்கப்புறமா 12 மணி 4 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு கால்லையும் ஒரு பூஜை பண்ணுறது ரொம்பவே விசேஷம். அதனால நான் வந்து 7:30 மணிக்கெல்லாம் வந்தேன் இல்லையா, வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8:30 மணியே ஆகிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நைவேத்தியமாக பால் வச்சு தான் விளக்கேற்றி பூஜை பண்ணேன். 2வது கால் பூஜை வந்து 10:30 மணிக்கு. முதல் கால் பார்த்திங்கன்னா பிரம்மதேவராயர் காலம்னு சொல்லுவாங்க, 2வது காலம் வந்து மகாவிஷ்ணு காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணோன்னா லக்ஷ்மி கலாட்சியம் கிடைக்கும். அதனால் அந்த நேரத்துலையும் அப்போ பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன், நெய்வேத்தியமாக வச்சுட்டு மறுபடியும் சாம்பிராணி ஏற்றி வச்சு பூஜை பண்ணியிருந்தேன். இப்படி ஒரு காலமும் நம்ம வந்து பூஜை பண்ணோன்னா விளக்கேற்றி நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அதுலேயும் அந்த ஒரு காலத்துக்குமே விசேஷமான அபிஷேகத்தையும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறது இன்னுமே ரொம்ப விசேஷம். ஆனால் நான் அபிஷேகம் எதுவும் பண்ணல. ஏன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப உகந்த நேரம், அதுலேயும் அம்பிகைக்கான நேரம்ன்றதுனால அந்த நேரத்துலேயே அபிஷேகம் பண்ணுறான்றதுனால நான் அபிஷேகம் எதுவும் பண்ணல. இப்படி சாமி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காலத்துக்கும் இப்படி ஃபஸ்ட்டு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நைவேத்தியம் பண்ணேன். சிவராத்திரி அன்னைக்கு இந்த 4 கால் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி முக்கியமாக அபிஷேகம்ன்றது கண்டிப்பாக பண்ணணும். லிங்கம் இல்லாட்டி ஃபோட்டோ இருந்தாலும் ஃபோட்டோ வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு 1 10:30 மணிக்கு 1 பூஜையை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா 12 மணிக்கு வர பூஜைக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்கு பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் தேன் பன்னீர் தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ண போகிறேன். அதனால் அதெல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா முக்கியமாக சிவராத்திரி அன்னா இந்த மாதிரி எல்லா கொட்டையும் ஊற வச்சு சுண்டெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்த உடனே இப்படி கொட்டைங்க எல்லாமே 9 வகையான கொட்டையும் ஊற வச்சுட்டேன். சுடுதண்ணி போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். பிரசாதமே ரெடி ஆகிடுச்சு. இனி 12 மணி ஆனதுமே நம்ம வந்து பூஜைக்கு உட்கார வேண்டியது தான். நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வெறுமாக வைக்காமல் சும்மா கொஞ்சமாக வெல்லம் போட்டு தான் வச்சுன்னு இருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் நான் அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன். இந்த காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னா வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஒரு வேளை லிங்கம் இல்லாட்டி இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், என்கிட்ட இந்த ருத்ராட்சி மாலை இருக்குது. அதனால இந்த மாலையே லிங்கமாக நினச்சி நான் வந்து இந்த ருத்ராட்சி மாலைக்கு தான் வந்து அர்ச்சனை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி அபிஷேகத்துக்கு நம்ம
எடுத்து வச்சுருக்கிற பால், அதுக்கப்புறமா தேன், பன்னீரால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி இந்த 3 பொருளால் தான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன். அபிஷேகம்னு பார்த்திங்கன்னா நம்ம பால், தயிர், அப்புறமா நெய் ஊற்றி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது இந்த 3 பொருள் தான். எப்படியோ இந்நேரத்துக்கு பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுட்டு இருந்த தொட்டு நான் வந்து இந்த பூஜை பண்ணுற நேரம் வந்து கரெக்டாக 12 மணி. அந்த நேரத்தில் தான் அபிஷேகம் வந்து பண்ணின்னு இருக்கேன். காலையிலேருந்து நம்ம பூஜையே இன்னும் பண்ணலையே, இன்னும் நம்ம போய் பூஜை பண்ண முடியுமா அன்ற மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி ஒரு பொழுது இருந்தேன், எப்படி வந்து பூஜை பண்ணேன், நைட் எப்படி முழிச்சுன்னு இருந்தேன்றது சத்தியமாக புரியல. ஏன்னா இப்போ நினச்சா கூட எப்படி நம்ம அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, எப்படி பண்ணோன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாமே சிவனோட அருள் தான். நமக்கு சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் சிவ பூஜையே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு பூஜை எல்லாமே முடித்த பிறகு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. கண்டிப்பாக கடவுளோட அருள் இருந்த தொட்டு தான் நம்மளால் வந்து இந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணியும் வச்சுருந்தேன். இன்னொன்று இன்னாலையும் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு 2 நாள் ஆச்சு நாங்கள் வீட்டை விட்டு போய். தேர்ஸ்டே சாயங்காலமாக கிளம்பியிருந்தோம். ரிட்டன் வர்றதுக்குள்ளே அவ்வளோ ஒரு டயர்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஊரில் வெயில் இருக்குது. அதனால் வந்த பிறகு சத்தியமாக நம்மளால் முடியுமான்ற ஒரு பயத்துலேயே தான் வந்தேன். இருந்தாலும் நம்ம போய் பூஜை பண்ணலான்றதுனால காலையிலேருந்தே ஒரு பொழுதோடு தான் இருந்தேன். அதனால் ஒரு பொழுதோடு இருந்ததுனால வந்து அப்படியே டக்குன்னு ஒரு பூஜையாக ஆரம்பித்தேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறமா தேன், அதுக்கப்புறமா பன்னீர் விட்டு அபிஷேகம் பண்ணி இப்போ நல்ல தண்ணியால் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் லிங்கம் வைக்கிற பழக்கம் இல்லை. அதனால் நான் வந்து லிங்கம் எதுவுமே வைக்கல. இப்படி ருத்ராட்சி மாலைக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணிக்கினேன். இப்போ இந்த மாலைக்கே நான் வந்து அர்ச்சனையும் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 108 வாட்டி ஓம் நம சிவாயான்னு சொல்லி தான் வந்து அர்ச்சனை பண்ணேன். நமக்கு தெரிஞ்சது இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும்ன்ட்டு கிடையாது. சாமியோட எந்த ஒரு மூல மந்திரத்தை சொல்லியும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி 108 வாட்டி ஓம் நம சிவாய சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா நம்ம அபிஷேகம் பண்ண ருத்ராட்சி மாலைக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், விபூதி எல்லாமே இட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனையை வந்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வில்வ இலை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால இந்த பூவோட வில்வ இலையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிக்கினேன். வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பழம் எல்லாமே சாமிக்கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே சாமிக்கிட்ட வச்சுட்டு தூப தீப ஆரத்தி எல்லாமே காட்டி நல்லபடியாக பூஜையை முடித்தேன். ஆனால் ஒரே ஒரு குறை தான், நான் தேங்காய் உடைக்கல. அப்படியும் சரி இந்நேரத்துக்கு 12 மணிக்கு தேங்காய் உடைக்கலாமா உடைக்கக்கூடாதான்றது தெரியல. அதனால நான் தேங்காய் மட்டும் உடைக்கல. மீதி எல்லா பூஜையுமே வெற்றிகரமாக முடித்தேன். அந்த அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஊதுபத்தி எல்லாமே காமிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கலான்ட்டு எடுத்துன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மன் மேலே இருக்கிற பூ வந்து அப்படியே தட்டில் விழுந்துச்சு. ஆனால் அதை வந்து அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. நான் வந்து மஞ்சள் குங்குமம் எடுக்கிறத வந்து வீடியோ பிடிச்சின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அம்மன் மேலே இருந்து பூ விழுந்துச்சு. அது வந்து இன்னுமே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா அது எவ்வளோ தடங்கலாக இருந்தாலும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். இன்னொன்று, ஈஸ்வரரோட அருள் இருந்தால் மட்டும்தான் ஈஸ்வரரோட பூஜையை நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த பூஜை பண்ண முடித்த பிறகு அப்படி தான் நான் நினச்சேன். சாமியோட அருள் நமக்கு இருக்குது, அதனால தான் நம்மளால் பூஜை பண்ண முடிஞ்சிச்சின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோடய பூஜையை இப்படி தான் பண்ணேன். நீங்கள் எப்படி பண்ணீங்க? நைட் எல்லாமே முழிச்சுன்னு இருந்தீங்களா அன்றதை வந்து கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் 6 மணிக்கு மறுபடியுமே
நட்ஸ் வச்சு தான் பண்ணேன். வெறும் பால் காசி வச்சுட்டு இன்னொரு கிளாஸ் பால் காசி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி 6 மணிக்கு பூஜை பண்ணிக்கினேன். என்னோடய சிவராத்திரி பூஜை வந்து இப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.